ஒரு தலைவனை தேடி போறாங்க. இந்த அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இது தவறா சரியா? நான் இப்ப இதுல ஒண்ணு நீங்க கவனிச்சுக்கணும். ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரிய அறிஞர் பெருமக்களும் வீர மறவர்களும் இருந்து இந்த நிலத்துல அரசியல் செஞ்சது ஒரு நிலம் இது. குறிப்பா எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், மூக்கைய தேவர், எங்க தாத்தா காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த MC ராஜா, ஏகப்பட்ட பெருமக்கள். அப்ப இந்த மாதிரி அவர்கள பார்த்து அதுபோல ஒரு நல்ல அரசியல் நாட்டில் வேற பக்கம் திசை திருப்பி போகுது. இது தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு ஐயா காப்பா அரவாணன் பல காரணங்களை சொல்றார் இந்த புத்தகத்துல. இதுல அவர் பெரிய காரணமா சொல்றது தன்னின பகை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை. இதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை, போர்க்குணம் அற்று போனது. கடைசியா அவர் சொல்ற கொடுமையான காரணம் அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சிங்கிறார். இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிறார். அப்ப அந்த நடுக்கம் நமக்கு வருது. இது எதை நோக்கி போகுது இந்த சமூகம்? இந்த கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல. ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா, கல்வி அரசியலை தாண்டிய கல்வி இங்க ஒண்ணும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியா இல்லாம வியாபாரமா மாறிட்டதுனால வர சிக்கல் இது. கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். ஆனா நடிக்கிற ஒன்றே, நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது, தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்க இப்படி பாருங்க, ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. பிறகு நிலைப்பாடு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? உலகத்திற்கு அறிவையே கடன் கொடுத்த, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு. இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு. ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கே தொடர்ந்து நிகழுது. ஏன்னு பார்க்கணும்ல. அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம்? அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா? முடியும். அப்ப இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியலுங்கிறது வேற. அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். அதை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு பெறணும். இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும். இப்ப இதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை. அதனால சொல்றேன், இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம், அவர் வர வச்சு பாக்குறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அவருடைய நிலைப்பாடு அது. அப்ப அதில் இப்ப நாங்கள்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்க மாட்டோம். நீங்க அதை பேசுங்க. இந்த நாள்ல இதையே பேசி இதையே தோற்று போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியை தலைப்புச் செய்தி ஆகுங்கிறான் ஆண்டன் சொக்கேங்கிற ரசிய எழுத்தாளன். அது மாதிரி இதை போய் தலைப்புச் செய்தி ஆக்கிறாதீங்க.